சேர்ந்து சகோதரி ஜோஸ்மின் செபஸ்டின் அம்மா இருக்காங்க. ஏற்கனவே கூட நம்ம சபைக்கு வந்து செய்தி கொடுத்துருக்கிறாங்க. அம்மா அவர்களே நம்ம திருச்சபை சார்பாக கரங்களை தட்டி செய்தி கொடுக்குமாறு நான் வார்த்தைக்கு ஆயத்தமாக நோக்கி பார்க்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அந்த நேரத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபை கூடி வருதலை விட்டு விடாதவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாள்ல சபை இந்த கூடி வருதலால் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை கூடி வந்திருக்கிற இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஒரு பாதத்துல வந்திருக்கிற ஒருவரும் வந்தவனமே இல்லை சுவாமி. அப்பா ஒரு அன்பினால ஒரு மகிமையினால உங்க பிரசனத்தினால எங்களை நிறைத்து புதிய அபிஷேகத்தினாலே எங்களை நிறைத்து நீர் அனுப்புவீராக. அப்பா இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கட்டும். உங்க நாம மாத்திரம் இந்த நாள்ல மகிமைப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அடியாளை முற்றிலும் தாழ்த்துகிற நீர் மகிமைப்படுவீராக. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு விஷயம் இந்த சபைக்கு வர்றது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது. கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றியை செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த நம்மளுடைய போதகர் ஐயா அவர்களையும் அன்போடு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் கூட இந்த நாளில் நம்மளுடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களின் திருப்பணியை நினைத்தலும் கொண்டாடுதலும் என்று சொல்லி, பெண்களின் திருப்பணியை நினைத்தலும் கொண்டாடுதலும். அதான் இந்த நாட்களில் பெண்களை குறித்து இந்த நாட்களில் நம்ம நிறைய வேத வார்த்தைகளை ஆண்டவர் வாசிக்கும்படியாக நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம சில வார்த்தைகள் பெண்களாக இருக்கிற நம்ம இந்த நாளில் என்னென்ன காரியங்கள்ல நம்ம வந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்ம அந்த நேரத்திலையும் கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. தகவல் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளும் மனமாய் இந்த இடத்துல வெளிப்படுத்தும்படியாய் மறுபடியும் ஒரு செயலாய் என்று கேட்கிறாங்க. இயேசுவே மகே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 22வது அதிகாரம் 21வது வசனம். பிழையாம் காலமே எடுத்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் பெண்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா பிழையாம், அதோட கூட அவனுடைய கழுதை. இந்த 21வது அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்கள் 21வது வசனம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வசனங்கள்ல ஒரு கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். என்னது? கழுதையை குறித்து. கழுதைனாலே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அந்த இடத்துல ஒரு மிருகம். அந்த நாட்கள்ல என்னதை யூஸ் பண்ணாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, பொருட்களை வைத்து போறதுக்கு, இன்னும் மனுஷர்களை ஏற்றி
கொண்டு செல்லுகிறதற்கு எதை பயன்படுத்தினார்கள் என்றால் ஒரு கழுதையை தான் என்ன பண்ணாங்க அந்த நாட்கள்ல பயன்படுத்தினாங்க. இந்த நாட்கள்லயும் இதை நான் பெண்களுக்கு ஒரு ஒப்பனையா நான் சொல்றேன், கொஞ்சம் எல்லாரும் வித்தியாசமா நினைச்சாதீங்க. பெண்களா இருக்கிற நம்ம எப்படின்னா ஒரு கழுதை மாதிரி தான். எதை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம்? எதில் நம்ம நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம், அப்படிதானே? கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமா அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். பெண்களா இருக்கிற நம்ம எப்படியா இருக்கணும்? ஒரு கழுதை மாதிரி. என்னது? குடும்பத்தின் பாரங்களை, இன்னும் நிறைய காரியங்களை நிறைய சுமந்து கொண்டு இருக்கிற காரியமா நம்ம காணப்படுறோம். இந்த இடத்துல ஒரு கழுதையினுடைய வேலை எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையா இருக்கிறது, அவருடைய அந்த கழுதையினுடைய வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த 21வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி, முதல்ல என்ன வைக்கிறாங்க? அவனுக்கு தேவையான பொருளெல்லாம் வைக்கிறான். இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வளர்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. போற இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி தான் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவர்கள் எப்படியாயும் முடக்க வேண்டும் என்று பாலாக் என்று ஒரு ராஜா எழுப்புறான். அந்த ராஜா இந்த பிளேயாம் என்பதுதான் தேவனுடைய மனுஷன் என்பதை அறிந்து கொண்டு, இவன் சபித்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆயிடுவாங்க? சபிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி இந்த பிளேயாமை அழைக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புறான். இந்த பிளேயாம் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. போய் என்ன பண்றாங்க? இந்த பிளேயாம கூப்பிடுறாங்க. ஆட்கள் அனுப்பி கூப்பிடும் போது முதல்ல ஆண்டவரிடத்துல கேட்கிறான் பிளேயாம், நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போகாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப எனக்கு போகாதுன்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு அந்த ஆட்களை. திரும்பியும் அந்த ஆட்கள் மறுபடியும் பிளேயாமை நோக்கி வருது, எப்படியாவது நீ வரணும்னு சொல்லி. அப்போ அப்படியே கூப்பிடும் போது திரும்பியும் ஆண்டவரிடத்துல விசாரிக்கும்படி ஆண்டவரிடத்துல பிளேயாம் போகிறார். பிளேயாம் போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நல்ல இடத்தோட தான் ஆண்டவர் அனுப்புனாரு. ஆனா அவன் ஏறதுக்குள்ள கொஞ்சம் அவனுடைய மனம் என்னதாயிடுச்சு? மாறி போச்சு. மாறி போனதுனால அங்க பிளேயாமுக்கு எதிரான ஒரு காரியம் என்ன பண்ணுது? நடக்குது. பிளேயாமுக்கு எதிரான ஒரு காரியம் நடக்குது. அதுதான் இந்த கழுதையினுடைய வேலையா, முக்கியமான ஒரு வேலையாக காணப்படுகிறது. இந்த வேலையிலையும் சில நேரங்கள்ல குடும்பத்தின் வாரங்களை சுமந்திருக்கிற இந்த நாள்ல நம்மளுடைய குடும்பத்தாரோ இல்ல நம்மளோ சில தவறான டிசிஷன்ஸ், தவறான காரியங்கள் நம்ம குடும்பத்தார்கள் எடுக்க கூடும். நிறைய காரியங்கள் நம்ம எல்லாமே நான் கரெக்டா இருக்கிறேன், எல்லாமே எங்க வீட்டுல எல்லாம் சரியா தான் இருக்கும், இந்த ஒர்க்கு இந்த வேலை எடுத்தா இதுல நான் கரெக்டா தான் இருப்பேன், இந்த வேலை எடுத்தா இதுல நான் கரெக்டா தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லைன்னா நான் கரெக்டா இருக்கிறேன், என் பிள்ளைங்க கரெக்டா இருக்கிறாங்களா, இல்ல என்னுடைய கணவர் எப்படியா இருக்கிறாரு, இல்லைன்னா கணவரா இருக்கிற நீங்க மனைவி எப்படியா இருக்கிறாங்க. சில நேரங்கள் அப்படியா இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் என்ன பண்ணுகிறது? நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அந்த குடும்பத்தை பாரத்தை சுமக்கிறது போல இந்த இடத்துல என்னது? ஒரு கழுதை என்ன பண்ணுது? சேணம் கட்டி கொள்ளுது. அந்த 22வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டு. அவன் போறது ஆண்டவர் பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கல. ஆண்டவர் பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கல. சில நேரம் நம்ம போகிற பாதை யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு பிடிக்கல. நம்ம குடும்பத்தார் போற பாதை யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்படியா இருக்கும் போதுதான் அந்த கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். எதிராய் ஒரு தூதனை ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புகிறார். அது அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அந்த தூதன் கையில என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? உருவின பட்டயம் என்று சொல்லப்படுது. என்ன பட்டயம்? ரெடியா இருக்கு. எதுக்கு? வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்படியா தேவ கோபம் ஒரு மனுஷனுக்கு மேல விழுந்தது. இந்த நாளையும் நான் சொல்லுகிற காரியம், அந்த கழுதை எப்படியாய் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சுமையை சுமந்து கொண்டு அந்த வசனத்துல பார்க்கும்போது அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான்னு சொல்லுறான். அந்த இடத்துல அடுத்து யார் ஏறா? பிழையாம். அடுத்தது யார் ஏறா? பிழையாம் ஏறுகிறார். அதே போலதான் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து செல்லுகிற ஸ்திரீகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சில நேரங்களுடைய போகிற நம்மளுடைய பாதைகள்ல நடக்கிற தவறு நிமித்தம் தேவ கோபம் நம்மளுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் விரோதமாக எழும்புமா எழும்பாதான்? என்னோட ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினைச்சு வந்தோம். இந்த இடத்துல தேவ கோபத்தை குறிச்சு பேசுறாங்க. நம்ம இருக்கிறது கடைசி நாளா ஆயிடுச்சு, சரிங்களா? கொஞ்சம் மனம் திரும்ப வேண்டிய நாட்களுக்குள்ள நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலையும்
அந்த தேவ கோபம் அவனுக்கு விரோதமாக வந்தது. வந்து அந்த இடத்துல பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறான். அந்த இடத்துல அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போதும் பாருங்க, கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, கழுதை கண்டு, கழுதையினுடைய கண்ணு திறந்துட்டு தூதன் இருக்கிறத கழுத பார்த்துட்டு, எதுக்கு தூதன் வந்துட்டான்? அழிக்கிறதுக்கு வந்திருக்கான். பட்டயத்தோட நிற்கிறாங்கிறத கழுத பார்த்துட்டு, பெண்களாக இருக்கிற நமக்கு, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நம்ம கண் என்ன பண்ணணும்? பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்கணும்? எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த நாட்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய காரியங்கள் பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னு ஏன் வருது? முதல்ல என் குடும்பத்துக்கு ஏன் வருது? என்ன காரியம் வருது? தேவனுக்கு விரோதமாய் கோபமாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த காரியத்தில் என்ன தப்பு நான் செஞ்சிருக்கேங்கிறத முதல்ல என்ன பண்ணுவாங்க? யோசிக்கணும். நம்மளுடைய கண் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். நம்மளுடைய கண் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். அந்த இடத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை என்ன பண்ணுது இந்த கழுதை செய்யுது. என்ன வேலை தெரியுமா? தான் சுமந்து கொண்டு வருகிற அந்த பிள்ளையாக என்ன பண்ணுது? காப்பாற்ற நினைக்குது. காப்பாற்ற நினைக்குது. அதே போலதான் பெண்களாக இருக்கிற நம்ம கண் திறக்கப்படுகிறது எதற்காகனா, நீங்களும் நானும் தான் என் குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். தேவ கோபம் வரும்போது, தேவன் நமக்கு விரோதமாக சில நேரங்களில் பட்டயத்தை எடுக்கும் போது நம்ம செய்கிற தவறான யோசனைகள், தவறான ஏன்னா நிறைய நேரங்கள் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அன்புள்ளவரா இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா எத்தனை தடவை செய்திகளை கேட்டாலும் நமக்குள்ள இன்னும் மனம் திரும்புதல் உண்டாகாததுனால, நமக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் குறைவுள்ளவர்களா இருக்கிறதுனால, நம்ம இன்னும் ஏதோ ஒரு காரியங்கள்ல தேவனுக்கு பிரியம் இல்லாம, என்னென்ன காரியங்களா? எவ்வளவு காரியங்கள் சில நேரம் உண்மையா மன்னிக்க முடியல. கரெக்டா? நிறைய நேரம் உண்மையா என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. நிறைய நேரங்கள் என்ன பண்ண முடியல, நம்மளால நம்ம
தெரியுதுப்பா, உன் கோபம் தெரியுது. இந்த நேரத்துல நிறைய காரியங்கள் ஆண்டவரே நீங்க என் குடும்பத்துக்குள்ள கோபமா இருக்கு தெரியுது. ஆனா நான் இந்த நாள்ல எப்படியா உங்களிடத்துல ஃபுல்லா சரண்டர் ஆயிடுவேன். நான் உங்களிடத்துல ஃபுல்லா என்ன பண்ணிடுவேன், அப்படியா இந்த கழுதை நின்றது நிமித்தம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடனே கழுதையுடைய வாய் என்ன பண்றாரு ஆண்டவர் திறக்குது. கழுதை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் போது ஆண்டவர் ஃபுல்லா நீங்க சரண்டர் ஆகும் போது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ காரியங்களை குடும்பத்துல பேசி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும் உங்க குடும்பத்துல இருக்கிற சிலருடைய மதியீனத்தை தடுக்கிறது. வாசிக்கலாமா? 2 பேதுரு 2வது அதிகாரத்துல 2 பேதுரு 2வது அதிகாரம் வாசிக்கிறோம். 15-16 வசனங்களை வாசிப்போம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனின் பிள்ளையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷன் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. அந்த இடத்துல என்ன பண்றாரு ஆண்டவர், கழுதை வாயை திறக்கிறாரு. அந்த கழுதை திறந்து வாயை திறந்து பேசின உடனேயும் பிள்ளையாமினுடைய மதிக்கேடு தடுக்கப்பட்டது. சில நேரங்களில் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்போம், ஐயோ என் பிள்ளைய எப்படியாவது திருத்திடணும், இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கணவரையோ மனைவியோ திருத்திடணும்னு சொல்லி எவ்வளவோ என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல ஃபுல் சரண்டர் ஆனோன்னு தான் என்ன நடக்குது, கழுதையினுடைய வாய் திறக்கப்படுது. கழுதை பேசும்போதுதான் பிள்ளையாமினுடைய மதிக்கேடு தடுக்கப்பட்டது. கழுதை என்ன பேசுகிறது? அந்த இடத்துல நம்ம ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன் நான். அதற்கு பிள்ளையாம் வாயை திறந்தார். 28வது வசனத்துல அது பிள்ளையாமை பார்த்து, இதை இப்பொழுது 3 தடவை அடிக்கடி நான் என்ன செய்யேன் என்று அது கேட்குது. உடனே அதுக்கு 30வது வசனத்தை பாருங்க. கழுதை பிள்ளையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலத்தில் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேனா? இப்படி உமக்கு ஏதாவது நான் செய்தது உண்டா என்றது. அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாமின் கண்களை திறந்தார். நிறைய நீங்க போராடி பார்ப்பீங்க, என் குடும்பத்துல இதை சரி செஞ்சிடலாம், அதை சரி செஞ்சிடலாம், நல்வழியில நடத்திடலாம், சரியான பாதையை என் குடும்பத்தை நடத்தி நிறைய நேரம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா உங்களால முடியல. நீங்க ஃபுல்லா நீங்க ஆண்டவர் சரண்டர் ஆகும்போது ஒரு நாள் உங்களுடைய நாமே திறந்து நீங்க பிள்ளைகளிடத்திலேயோ என்ன காரியம் உங்களிடத்துல குடும்பத்தார் செய்த தவறு நீங்க சுட்டி காட்டும்படி ஆண்டவர் உங்கள் நாவை ஒரு நாள் திறப்பார். அது எப்போ நீங்க ஃபுல்லா சரண்டர் ஆகும்போதுதான். புரியுதுங்களா? ஃபுல்லா சரண்டர் ஆகும்போது திறப்பாரு. நம்ம திறந்து அப்போ பேசும்போது அவங்களுடைய மதிக்கேடு தடுக்கப்படுறது மாத்திரம் இல்ல, பிள்ளையாமினுடைய கண் திறக்கப்பட்டது. யோசிக்கிறீங்களா? என் கணவனுடைய கண் திறக்கப்படணும், என் பிள்ளைகளுடைய கண் திறக்கப்படணும். ஒரு நாள் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த கண்கள் மதிக்கேடான கண்கள் மாறும். சில நேரங்கள் தவறான வழிகளில் செல்கிற அந்த காரியம் ஒரு நாள் நீங்களே கூட செய்யலாம். ஆனா உங்களுடைய கண்கள் அந்த இடத்துல என்ன நீங்க செய்யுங்கன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணும், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மதிக்கேடு என்ன பண்ணும், மாறும். அந்த இடத்துல பிள்ளையாமினுடைய கண்கள் என்ன பண்றாரு, ஆண்டவர் திறக்கிறார். அப்பதான் பாக்குறாங்க பட்டயத்தோட தூதன் இருக்கிற. அந்த தூதன் என்ன சொல்றான்னு பாருங்க. 32வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தடவை அடித்ததென்ன? உன் பழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு 3 தடவை எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோட வைக்கிறேன். எவ்வளவு பெரிய புதுவர். ஒன்ன நான் வந்து என்ன பண்ண உயிரோட வைக்கிறேன், யாரை கொண்டு போடுறேன், கழுதையை கொண்டு போடுறேன். கொஞ்சம் யோசிங்க. நம்ம குடும்பத்தார்கள் பிறப்பில் நிற்க வேண்டிய சிச்சுவேஷன் இந்த நாட்கள் காலம் பொடிதாய் விட்டது. பிள்ளைகளுக்காக பிறப்பில் நிற்க வேண்டிய காலம், பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு செபிக்க வேண்டிய காலத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய சூழ்நிலைகள் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய நேரங்களில் வெளியிடங்கள்ல தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த நேரத்தில் நீங்க கண்ணீரோட திறப்பில் நிற்கும் போதுதான் அந்த பிள்ளைகளுடைய நிறைய மதிக்கேடான காரியங்கள் யோசிக்கிறீங்க. நிறைய பேர் இந்த நாட்கள்ல பிள்ளைங்க போனுக்கும் தவறான பழக்கங்களுக்கும் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அந்த மதிக்கேடான காரியங்களுக்கு போய்கொண்டு இருக்க நிறைய நேரங்கள் பெண்களுடைய கண்ணீர் பிள்ளைகளை நோக்கி அதிகமாய் காணப்படும். அதிகமாய் இருக்கும். எப்போ
பணி. ஹல்லேலூயா. நான் வந்து பெண்களின் திருப்பணியை குறித்து நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு 2 விதமான பணிகள் உண்டு. ஒன்று என்னது? எல்லாம் நினைக்கலாம், எதுக்கு 2 விதமான பணின்னு சொல்றீங்க? ஒரே வேலை குடும்பத்தில் கவனிக்கிறது, குடும்பத்தில் பிள்ளைங்களை கவனிக்கிறது, இல்ல குடும்பத்தில் பிள்ளைகளை கவனிக்கிறதும் இன்னொரு வேலை இருக்கு, தேவனுக்காக ஊழியம் செய்யற வேலை, திருப்பணியை செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய கருத்துல இருக்கு. இந்த இடத்துல வேதாகம் வாசிக்கும் தெபோராளுடைய காரியத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? தெபோரா தேவனுக்காக எழுப்பின ஒரு சிக்ஸை கையில முடிச்சுக்கிறேன். எப்படி இந்த குடும்பத்தினுடைய பாரத்தை அந்த ஸ்திரீ எப்படியா இந்த இடத்துல நம்ம கொண்டு போனாங்க, அப்படியா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு கழுதையாய் என்னுடைய குடும்பத்தாரை திசை திருப்புகிற, குடும்பத்தாரை பாதுகாக்கிற ஒரு கழுதையாய் நான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேம் குமாரத்தியே, நீ உனக்காக எனக்காக அல்லாத, உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் அல்ல, உனக்காகவும் பிள்ளைக்காகவும் அல்ல. கண்டிப்பா ஆக வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து செயல்பட்டு நம்ம நினைக்கலாம், இந்த காரியத்துக்கு யார் அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்க அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். தேவன் ஒருவர் தான் சரியான அட்வைஸை கொடுக்க முடியும் பிள்ளைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு நேரம் நடத்துறதுல கரெக்டா இருக்கணும். இந்த வேலை அதில் நம்ம சரியா இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராங்க. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த இடத்துல ஒரு கழுதை எப்படி என்ன செஞ்சது? குடும்பத்தை சுமக்கிற ஒரு கழுதை. இன்னொரு கழுதை குறித்து பார்க்கும்போது எல்லாம் எடுத்துக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:2, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு பாருங்கள். இந்த இடத்துல இருந்த ஒரு கழுதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? தெரியும் உங்களுக்கு, இந்த காரியம் தெரிஞ்சதுதான். எருசலேமுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? போகும்போது சீஷர்கள் 2 பேரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ண, அந்த இடத்துல இருக்கிற கழுதை குட்டி என்ன பண்ண அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலம் ஏறி இல்லாத கழுதை அந்த கழுதை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஏறி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனேயும் அந்த இடத்துல பாருங்க, ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொல்றாங்க 3வது வசனத்துல, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் அந்த 4வது டாபிக் என்ன சொன்னேன்? கழுதை. அதுதான் நீங்க என்னோட டாபிக். சரிங்களா? அந்த பெண் ஒரு கழுதை எப்படி ஒரு குடும்பத்தை சுமந்த ஒரு கழுதை நம்ம பார்த்தோம். இது வந்து 2வது நான் சொல்ல போறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். எது அந்த இவைகள்? என்னது? கழுதை. எது வேணும்? ஆண்டவர். கழுதையாக நீங்களும் நான் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, நீ ஆண்டவருக்கு வேணும். கை பிடிச்சு சொல்லுங்க, நீ ஆண்டவருக்கு வேணும். யாருக்கு வேணும்? நீங்க யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். குடும்பத்தினுடைய பாரத்தை ஆண்டவரோட நீங்க விழும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கான காரியங்களை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்பது ஆண்டவர். அதான் நம்ம தலைப்பின்படி பெண்களின் திருப்பணி. பெண்களின் திருப்பணி ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த திருச்சபையில பெண்களுடைய திருப்பணி ரொம்ப முக்கியமானது. சுவிசேஷ பணி செயல்பட வேண்டும். நீங்கள் யாருக்கு வேண்டும்? ஆண்டவருக்கு வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சா, 7வது வசனத்துல பார்க்கும்போது கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகளுடைய தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அங்க பாத்தீங்கன்னா அந்த கழுதை குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு வந்த ஒரு கழுதை. இங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த கழுதைக்கு
வேலைக்காக போயிருக்கும் போது அந்த சகோதரி இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களை வந்து கூப்பிட்டாங்க, வாங்க சிஸ்டர் எங்க வீட்டுல வந்து பிரேயர் வைங்க அப்படின்னு சொல்லி. முடியும் அந்த வீட்டுக்கு நாங்க ஜெபிக்கிறதுக்காக போயிருக்கிறோம். நான் உண்மையா அந்த வீட்டுல எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வீட்டுல ஒரு பூஜை ரூம் இருக்கும், நம்ம தெரியும் பூஜை ரூம்னா அவங்க என்னெல்லாம் காரியங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வச்சிருந்த காரியங்கள் எல்லாம் அது உள்ள நான் போறேன், அந்த இடத்துல அது எதுவுமே இல்லை. உள்ள போறேன், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவங்களோட பேசினாங்க. முந்தின நாளைக்கு பேசிட்டாரு ஆண்டவர், இதெல்லாம் எடுத்து போடு, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல எனக்கு ஜெபம் நடந்தது அவ்வளோ மகிமையாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். கொஞ்சம் அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள், அந்த காரியத்தை சொன்னேன். ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரியம் என்ன அருவருப்பு ஓடிட்டு சீரியல் ஓடிட்டு இருக்கா, சினிமாக்கள் உங்க வீட்டுல ஓடிட்டு இருக்குதா, நாங்க யோசிக்கிறேன் இதெல்லாம் என்னது அருவருப்பான, அது அசூசியான ஒரு பாளையம். உங்க வீடு எப்படியா இருக்குது? அசூசியான பாளையத்துல தேவன் உலாவ முடியுமா? என் வீட்டுல ஆண்டவர் இருக்கிறாரு சொல்ல முடியுமா? நீங்க 24 மணி நேரம் சீரியல் போட்டு வச்சுருந்தா சொல்ல முடியுமா? நம்ம இல்ல. நாட்கள் கொஞ்சம் உணர்வடையுங்க. நான் அலங்கார வஸ்திரம் உங்க மேல விரிக்கப்படணும். நீங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் உங்க மேல தேவனுடைய பணி உங்க மேல வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தப்படுறாரு. அப்ப நீங்க இந்த நாள்ல உங்களுடைய வஸ்திரம் அலங்கரிக்கப்பட வேண்டும், உங்க வீடு அலங்கரிக்கப்பட வேண்டும், நீங்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த நாள்ல ஒரு அலங்காரம். பெண்களுடைய அலங்காரம் என்னவென்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியே, அது கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றது, மிகவும் விலையேற பெற்றது. அந்த குணம் உங்களுக்குள்ள இது சாந்தமா, ஒரு அமைதியா, என்ன நடந்தாலும் என்ன வாயை திறந்து நம்ம பேசுறவங்களா இருந்தாலும் வந்து எதிரில் அலங்காரம் இல்ல. தேவனுடைய பார்வை அதுலயே பெற்றது இல்ல. உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பெண்களுடைய குணம் என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும், அந்த இடத்துல அமைதி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது தேவனுடைய பார்வையில என்னதான் இருக்கலாம்? விலையேற பெற்றதா இருக்கணும். அந்த மாதிரி காரியங்களை ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு திருப்பணிகள் ஈடுபடுத்த பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பெண்களாய் இருக்கிற நம்ம திருப்பணியின் வேலையை செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய பணியை செய்ய முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய வஸ்திரம், உங்களுடைய வீடு நல்ல சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். அடுத்து பாருங்க, அந்த காலத்துல என்ன பண்ணிக்கிறது? திரளான ஜனங்கள் 8ஆம் வசனம், தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரங்களை தரித்து வழியே பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த காலத்துல என்ன நடக்கு? வஸ்திரத்தின் மேலேயும் அந்த கிளைகள், மரக்கிளைகளின் மேலே அந்த கழுதை என்ன பண்ணுது? நடக்குது. நான் சொல்றேன், முதல்ல இந்த கழுதைக்கு எந்த வழியில நடந்துச்சு? முதல்ல இந்த கழுதை எந்த வழியில நடந்துச்சு? எந்த வழியில? வயல்ல நடக்குது, வழிவிலகி போகுதான், சோர்வென போகுமா, ஒதுங்கி போகுச்சான். வழி எனக்கு இடமேலும் சொல்லி என்ன பண்ணிடுச்சு? படுத்துக்கிட்டு. ஆனா ஆண்டவருக்கு நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை நடக்க வைக்கிற பாதை நல்ல விலை. நம்ம பாருங்க, திரளான வஸ்திரங்களை அது வழியில விரித்தாரு. வழியில என்ன நடக்குதா? அந்த வஸ்திரத்தின் மேல, அந்த மரக்கிளையின் மேல. எப்படி? ஏனென்றால் உங்களை உங்க குடும்பத்தினுடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண மாற்றுறாரு? செவ்வையான ஒரு பாதையால், ஒரு நல்ல ஒரு பாதையால் உங்க குடும்பத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு என்ன பண்ணுறார்? ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. எந்த கழுதைக்கு? ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேணும்? ஆண்டவர். அந்த கழுதைக்கு தான் ஆண்டவர் சொல்ற காரியம். இந்த மாதிரி வழி ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறார். நான் உனக்கு முன்னே போனதானதை செவ்வையாக்குவேன், வழியில உங்களை காக்கிறதுக்கு நான் உனக்கு முன்னாடி ஒரு தூதரை அனுப்புவாரு. உங்க குடும்பத்தாரை காக்கிறதுக்கு ஒரு தூதர் என்ன பண்ணுவாரு? நீங்க ஆண்டவருக்காக திருப்பணியில் இறங்கி பாருங்க. உங்க குடும்பத்துக்காக காக்குறதுல ஆண்டவர் என்ன தூதர்களை அனுப்புவார். உங்க பிள்ளைகளை காக்குறதுக்கு சரியான வழி தூதர்களை அனுப்புவார். எப்போ? நீங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று. வெறுமனே நான் குடும்பத்தை மட்டும் தான் பார்ப்பேன், வெறுமனே நான் குடும்பத்தை சுமந்துட்டே இருந்தேன், அந்த பிள்ளையா ஏறி போன கழுத மாதிரியே நம்ம இருந்துட்டே இருப்போம். ஆனா வழி செவ்வையாகணும், நல்ல வழி வேணும் அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று அந்த கழுதையில ஏறி பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் அந்த கழுதை முக்கியமா நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த இயேசு அந்த கழுதை சுமந்து சென்றது. ஆனா வந்து அநேகருடைய கண்கள் வந்து கழுதையை பார்த்துச்சா? ஏன் இந்த இயேசு பார்க்கலாம்? யாராவது கழுதையை பார்த்தாங்களா?
நீங்களும் நான் பெண்களாக இருக்கிற நாம இயேசுவை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். நீங்கள் நான் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். எப்படியா? உங்க வாழ்க்கையின் மூலமாய், உங்க நடக்கையின் மூலமாய். நான் என் வீட்டுல ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னா என் குடும்பம் மற்றவங்களுக்கு இயேசுவை என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். இந்த நாள் நம்ம எப்படியா இருக்குதுமா? நம்மளுடைய பெருமை என்ன பண்றோம்? மற்றவங்களுக்கு காண்பிக்கும். நம்மளுடைய வசதி என்ன பண்றோம்? மற்றவங்களுக்கு காண்பிக்கும். என்கிட்ட இந்த காரியம் பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம். ஒரு புது பொருள் வீட்டில் வாங்கிட்டோம், இது வாங்கிட்டேன் மற்றவங்களுக்கு ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் இதெல்லாம் நீங்க காண்பிக்கிறது எதிர்பார்க்கல. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏதோ வேதனையோட ஒரு ஸ்திரீ உங்களை இடத்துல வந்து பேசுறாங்களா? ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து போன் அடிச்சு பேசுறாங்களா? தேவையில்லாத கதைகளை பேசுறது நிப்பாட்டு. தேவனுடைய காரியம் என்ன பண்ணுங்க? பேசுங்க. அவங்களுக்காக ஒரு அவங்க மார்க்கோட ஏதாவது உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க இயேசுவை என்ன பண்ண? வெளிப்படுத்துங்க. அதிகமா இயேசு வெளிப்படுத்த நீங்க என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? தேவனுடைய திருப்பணியை ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கீங்க. வெளியில போய் பிரசங்கம் பண்ணாத ஊழியம் இல்ல. தேவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது சந்தோஷம். அடுத்த வாரம் என்ன போவீங்க? ரட்சியை அறிவிக்கிறதுக்கு போக போய் வந்தன சொன்னாங்க பாஸ்டர். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல என்ன ஊழியத்துக்கு என்ன பண்ண கலந்து செல்லுங்க. திருச்சபையை சேர்த்து ஊழியத்துக்கு என்ன பண்ண அதிகமாய் புறப்பட்டு போங்க. தேவனுடைய திருப்பணியை ரட்சிக்கு அநேக இடங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற நமக்கு தெரியும் இந்த காலங்கள் எப்படியா இருக்குது, கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தங்கள் எப்படியா இருக்குதுன்னு. நம்முடைய தேசம் அப்படியாக நினைச்சு நீங்களும் நானும் இயேசுடைய திருப்பணியை சொல்லுகிறதுக்கு இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு கழுதையாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் பாருங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லுகிறது. இப்ப பார்த்தோம்னா என்ன பண்றாங்க? இயேசுவை சுமந்து சென்ற அந்த கழுதையை யாரும் பார்க்கல. கழுதையை இயேசு கழுதை ஏறி போகும்போது இயேசு என்ன பண்ணுறார்? மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுகிறார்? எப்படியாய் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்றால் அந்த இடத்துல திரளான ஜனங்கள் சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துறாங்க, அவரை துதிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை இயேசு வேண்டும் என்று நீங்க இருந்தீங்கன்னா அதனால நீங்க போகிற அந்த வாழ்க்கை இயேசுவின் நாமம் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அநேகர் நான் இயேசு சுமந்து கொண்டு போகும்போது அநேகர் இயேசுவை என்ன பண்ணணும்? துதிக்கணும். உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? இயேசுவை துதிக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் எடுத்து போறாங்க வாரம் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுல நீங்க இருக்குங்களா? அந்த சகோதரி உண்மையாகவே நல்ல சகோதரி. எது போனாலும் எது கேட்டாலும் சிரிச்சவங்களோட எப்போதும் பேசுவாங்க. எதுனாலும் நமக்கு வந்து கோபமா பேச மாட்டாங்க. தேவையான நம்ம நின்னோட தேவையை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல வாராங்களா? ஏன்னா உங்களிடத்துல போன் பேசும்போது டக்குன்னு பேசிட்டு நீங்க தேவையில்லாத காரியங்கள் பேசிட்டு வைக்கிறது. நிறைய போன் கால்ஸ் வரும்போது நிறைய வேலைகள் இருக்கிறது. எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு நிறைய வேலை இருக்கும். சில நேரங்களில் போன்ஸ் பேசக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனா அந்த நேரத்தில் என்ன பண்ண வேண்டியது? எனக்கு அதுக்கும் என்ன பண்ணணும்? டைம்ல கொடுத்தாக வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாரங்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம இடத்துல அப்படிதான் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் நம்ம இடத்துல ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த நாளில் கொஞ்சம் இடம் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. என்ன பண்ணுங்க? நேரம் கொடுங்க. ஆண்டவரை வெளிப்படுத்துங்க. கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. உங்க மூலமா அவர்கள் மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, தேவனை அவர்களே மகிமைப்படுத்தும். அவர்களே என்ன பண்ணணும்? நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும். இயேசுதான் தேவன் என்று அவர்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். அபிதமான திருப்பணி ஆண்டவர் உங்க மூலமா செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு யோசிங்க. இந்த நாள் எப்படியா இருந்து கொண்டிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷன் எந்த மாதிரி கழுதை போல. நான் என்ன சொல்றேன்னா அந்த ரெண்டு கழுதையுமே எனக்கு ரொம்ப முக்கியமான இல்லையா? எதற்கு சொல்றீங்க? பெண்களுக்கு ரெண்டுமே ஏதாவது வேணும். ஐயோ நான் ஊழியம் தான் போறேன், அதனால என் வீட்டை என்ன பண்ண மாட்டேன், நான் கவனிக்க மாட்டேன்
வரேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது இல்லையா? வீட்டு தான் முதல் நமக்கு செய்ய வேண்டிய காரியம். ரெண்டாவது என்னது, நம்ம வெளியில செய்கிற ஊழியம். இன்னொன்று அந்த வேலையெல்லாம் ஏசப்பாக்கு செய்கிற வேலையெல்லாம் அங்கே யாராவது செஞ்சுட்டு போவாங்க, நான் என் குடும்பத்தை என் பிள்ளையை கரெக்டாக வளர்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவர்களா இருக்கு. ரெண்டுமே வேண்டும், புரியுதுங்களா? ரெண்டுமே, குடும்பத்தையும் நீங்க நேர்த்தியாக நடத்தணும், அதே போல இயேசுக்காக ஊழியம் செய்யணும், நீங்க ஆண்டவருக்காக எழுத வேண்டும் என்று ஆண்டவரால எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். மத்தேயு 26வது அதிகாரத்துல 7ல இருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஸ்திரீயை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 26வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இடத்துல ஒரு ஸ்திரீ குறித்து சொல்லப்படுது. அந்த ஸ்திரீ இயேசுவினுடைய சிரசில் என்ன பண்றாங்க, வெளியேற பெற்ற அந்த தைலத்தை ஊற்றுறாங்க. அங்க ஒரு மனிதன் அந்த சீஷர் ஒருத்தர் சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி வீண் செலவு செய்யறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அதை தடுக்காத, என்னுடைய மரணத்துக்கு நேரம் அவங்க என்ன பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னிடத்தில் அவர் 10வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல என்ன பண்றாரு, வெளியேறப்பட்டனால அந்த தைலத்தை ஆண்டவர் சிரசில் வந்துச்சு. இந்த நாள்ல பெண்களாயிருக்கிற நம்ம ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லுகிற நம்ம உங்களுக்கு வெளியேறப்பட்ட அந்த நேரங்களை கொடுங்க. தேவனிடத்துல வெளியேறப்பட்ட நேரங்களை கொடுங்க. வெளியேறப்பட்ட காரியங்களை தேவனிடத்துல கொடுங்க. இதனால நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த இடத்துல ஒரு பெண் அப்படியே கூச்சும் போது ஆண்டவருக்கு அது பிரியமா இருந்தது. என் சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதுவாக செய்கிறார் என்று சொல்லி அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்ததும் இவளை நினைப்பதற்காக, பெண்களின் திருப்பணியை நினைத்ததும் கொண்டாடும் என்ற தலைப்பில் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்த திருப்பணியை உலகம் நினைக்க வேண்டும், உலகம் கொண்டாட வேண்டும். இந்த நாள் அதை கொண்டாடி இருக்கிறோம். நான் அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால ஒரே ஒரு கேள்வி நான் முன்னாடி வச்சிருக்கேன், நீங்க அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? திருச்சபையா இந்த நாட்கள்ல பெண்களின் திருப்பணியை நினைக்கணும், கொண்டாடணும்னு சொல்றாங்க. அந்த திருப்பணியை நீங்க செய்து கொண்டிருக்க. நீங்க செய்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தைப்படியா எங்கெங்கெல்லாம் அது பிரசங்கி இவரை நினைப்பதற்காக இவர் செய்ததும் சொல்லப்படும். அல்லேலூயா. நீங்க செய்ததும் சொல்லப்படும். உலகத்துல ஒரு வேலை சொல்லப்படாம இருக்கலாம், பரலோகத்துல தேவ தூதர்களுக்கு அந்த இடத்துல பிதாவுக்காக உங்களுடைய நாமம் அறிக்கப்பட முடியும். இந்த காரியத்தை செய்தா, எனக்கு இவ்வளவு ஊழியத்தை செய்தா, இந்த காரியத்தை எனக்காக இந்த காரியத்தை தியாகமா செய்த எண்ணித்தவர்கள் இந்த நிந்தையா அந்த பாட இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படி பரலோகத்துல ஒரு நாள் சொல்லப்பட வேண்டிய காலம் இருக்கிறது. அதனால உலகத்துல நம்ம இருக்கிறோம். அந்த உலகத்துல இருக்கிற குடும்பத்தினுடைய வார்த்தை சுமந்து
ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தார் ரட்சிப்பு நாங்கள் இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காது. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காது. பகர்ந்து வாழ்வோம் பரமனின் நட்போம் எது உன்னை இருக்கின்றது. பகர்ந்து வாழ்வோம் பரமனின் நட்போம் எது உன்னை இருக்கின்றது. காலத்து கேட்கும் கர்த்தர் வருவார் வெறுமையாய் நிற்பாயோ. காலத்து கேட்கும் கர்த்தர் வருவார் வெறுமையாய் நிற்பாயோ. மௌனமாய் இருக்காதே. நான் சேர்ந்து பாடுமா? மௌனமாய் இருக்காதே. மௌனமாய் இருக்காதே. நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாய் இருக்காதே. இயேசப்பா, நாளும் கடைசி காலத்தில் இருக்கிறது. மௌனமாயிருக்கிற காலங்களில் மௌனமாயிருக்கீங்களா? மௌனமாயிருக்கிற காலம் கொஞ்ச நாள செயல்படுற காலத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். பெண்ணாயிருக்கிற நீங்கள் திருப்பணியை செயல்படுகிற காலங்கள் இது. இதனால எனக்கு இந்த வேலை என்று சொல்லி ஒதுக்காதீங்கப்பா. ஒதுக்காதீங்க. இந்த நேரத்துல ஆண்டவர்களை எதிர்பார்த்ததுனால காத்திருக்கிறேன். நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று காத்திருக்கிறேன். நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நீங்க அந்த நேரத்தை அர்ப்பணிப்பீங்களா? நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே. வெறுமையா எப்படி ஒரு பிள்ளையாக ஏற்றி சென்ற கழுதையாவே நான் வாழ்ந்து நான் மடிந்து போறவளாய் அல்லப்பா. இயேசுவாகி உங்களை நான் சுமந்து செல்லணும்ப்பா. இயேசுவாகி உங்களை சுமந்து செல்லணும். படிக்கிற பிள்ளைங்க நீங்க செபிங்க. ஆண்களா இருக்கிற நீங்களும் செபிங்க. நான் இயேசுவை சுமந்து செல்லணும். இதை பார்க்கிறோம், இயேசுவை பார்க்கணும். எங்க மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவ்விதமாய் ஒரு ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையாய் நான் இருப்பேன். இந்த நேரத்தில் நம்ம இங்கே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு யாரெல்லாம் அந்த வேலையை அர்ப்பணிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம்